ஹலோ மக்களே, குட் மார்னிங் எல்லாருக்கும். ஓகே, ஸோ நேற்று பாலிட்டி எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டிங்களா? சிட்டிசன்ஷிப். குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1955. 1955. சூப்பர். ஸோ அதில் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் சிட்டிசன்ஷிப்ல ஆக்ட்ல? 9 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். லாஸ்டா எப்போ பண்ணோம்? 2019. 2019ல எந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க? 2014 December 31. சூப்பர். 2014 December 31. ஓகே, ஸோ காமன்வெல்த் குடியுரிமை அப்படிங்கிறது எந்த சட்ட திருத்தம் மூலம் நீக்கப்பட்டது? 2003. 2003. ஓகே, ஸோ அந்த 2003 ரெக்கமெண்டேஷன்ஸ் யார் கொடுத்திருப்பா? எந்த கமிட்டி? சிங்வி. எஸ், எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபைன். ஸோ இந்த நமக்கு எத்தனை கண்ட்ரீஸ் கூட டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறத அலோவ் பண்றாங்க நம்ம இந்தியால? 16. எஸ், 16 கண்ட்ரீஸ் கூட அலோவ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் அனுபவிக்கிற ஆர்டிகல்ஸ் அப்படின்னா எது? இந்த ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ் 15, 16, 19, 29. 20. எஸ், 29, 31. ஓகே. 15, 16, 19, 29, 30 அப்படிங்கிறது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமானது. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன் அனுபவிக்கிற ஒரு உரிமை வந்து எனிமி ஏலியன்ஸ் வந்து அனுபவிக்க முடியாது. அது எந்த ஆர்டிகல்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பேன். 22. எஸ், ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போ? January 9. ஜான்வரி 9. ஸோ எப்போல இருந்து 2 years ஒன்ஸ் அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம்? 2015ல இருந்து. எஸ், 2015க்கு அப்புறத்துல இருந்து. ஸோ லாஸ்டா எத்தனையாவது அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும்? 18th. ஓகே, எங்க நடந்துச்சு? புவனேஸ்வர், ஒடிசா. எஸ், புவனேஸ்வர், ஒடிசா ஒடிசால நடந்துச்சு. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழரசு மேகசின் தான் பார்க்க போறோம். ஸோ ஜான்வரி 2025க்கான மேகசின் இது. ஸோ தமிழரசு மேகசின் பொறுத்த வரைக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா டைம் கிடைக்கிறப்ப ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1 இயர்க்கானது அப்படியே கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுல வந்து தேவையில்லாதது அந்த இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்குமோ அந்த மாதிரி ரீட் பண்ணி நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணியிருப்பாங்க. இப்ப பாருங்க, இதுலயே தமிழ் புதல்வன், ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஸோ அதை விரிவாக்கம் பண்ணது, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்ட விரிவாக்கம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டம், அதுக்கப்புறம் விடியல் பயண திட்டம், அப்புறம் வந்து நான் முதல்வன் திட்டம், நெக்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ திட்டங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் படிக்கணும், ஸோ இது எந்த இயர் அப்படிங்கிறத நமக்கு நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். ஓகேவா? ஸோ அதுதான். அண்ட் தமிழ் புதல்வன் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? August 9. எஸ், August 9, 2024. ஓகே, ஸோ மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? எழுதிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் எல்லா ஸ்கீமுக்கும் இங்க இயர் சைட்ல கொடுத்துருப்பேன். ஸோ இது மட்டும் விட்டேன். ஓகே, ஸோ மக்களுடன் முதல்வர் எப்போ? சொல்லுங்க. தமிழ் புதல்வன் சொல்லுங்க. இருக்கா? தமிழ் புதல்வன் வந்து August 9, 2024. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா?
மேம். ஓகே, சரி. மக்களுடன் முதல்வர் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2023 டிசம்பர் அக்கா. எஸ், 2020 டிசம்பர் 18. ஓகேவா? ஸோ டிசம்பர் 18ல இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்களே 2021ல. என்ன ஸ்கீம்? மீண்டும் மஞ்சள் பையா? இல்ல இது நம்ம அதான் மேம். அது மீண்டும் டிசம்பர் 23 நம்மை காக்கும் திட்டம் மேம். இன்னை காப்போம். அதேதான், நம்மை காக்கும் 48. ஓகேவா? சோ டிசம்பர் 23 வந்து மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. டிசம்பர் 18ல பாத்தீங்க அப்படின்னா நம்மை காக்கும் 48 திட்டம் 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. அதே டிசம்பர் 18 2023ல தான் பாத்தீங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, சோ இது நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது எப்ப கொண்டு வந்தாங்க? இது இப்பதான் ரீசெண்டா. எஸ், நீங்கள் நலம் மார்ச் 6 இல்லையா? சோ இயர் என்ன? 2024. எஸ், 2024. நோட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. மார்ச் 6 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணி உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸும் கிடைக்குதா, எல்லாம் இதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, சோ இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிறது அவங்களோட குறைகளை கேட்டறிகிறது. அண்ட் தமிழ் புதல்வன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது பெண்களுக்கு எப்படி புதுமை பெண் திட்டம் இருக்குதோ மாணவிகளுக்கு, அதே மாதிரி பசங்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த தமிழ் புதல்வன். இது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்ச பசங்க. சோ அவங்க போய் காலேஜ்ல ஜாயின் பண்றப்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? சோ சோசியல் இஷ்யூஸ்லயே படிச்சிருப்பீங்களா இது? 23 பிப்ரவரி. எஸ், 24ல. ஓகே, 20 மதுரையில 24 இல்லையா? எஸ், மதுரையில வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எஸ், அதுல வந்து 33 கிட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 12,000 பிளஸ் வில்லேஜஸ்ல இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். சோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய டைம் பார்த்திருப்போம். சோ ஃபர்ஸ்டா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? செப்டம்பர் 15 2022. செப்டம்பர் 15 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, 1 to 5th வரைக்கும் ஒரு 1545 ஸ்கூல்ஸ்ல மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த வருஷம், சோ அதுக்கு அடுத்த வருஷம் எந்த டேட்ல கொண்டு வந்திருப்பாங்க? ஆகஸ்ட் 25 2023 மேம். எஸ், ஆகஸ்ட் 25 2003ல வந்து அத இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி மூணாவதா அதுக்கு அடுத்த வருஷம் ஜூலை 15 2024 மேம். எஸ், ஜூலை 15 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே வந்து 1 to 5th வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஜூலை 15 2025ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சில பள்ளிகளுக்கு வந்து விரிவாக்கம், அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப ரீசெண்டா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணது எப்போ? ஆகஸ்ட் 26 2025 மேம். எஸ், ஆகஸ்ட் 26 2025ல வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது. சோ இதனாலதான் நம்ம சிஎம் என்னன்னு சொல்றாங்கன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, தாயும் மாணவர். எஸ், தாயும் மாணவர். ஓகேவா? ரைட். அப்பா எதுக்கு மேம்? அப்பா வந்து அப்பா தான் இதுக்கோ, தாய் மாணவர் வந்து அந்த இதுக்கா பெண்கள் ஸ்கீமுக்கா ஏதோ ஒண்ணு. எது கேட்டாலும் முக ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? அந்த பாதம் பாதுகாப்போம் அது கூட ஜூலை 15 2024. ஆமா, அதுவும் ஜூலை 15 தான். ஓகேவா? சோ ஜூலை 15ல வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் அவரோட பிறந்த தினம் அப்படிங்கறதுனால நிறைய ஸ்கீம் வந்து அதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2022 செப்டம்பர் 5. எஸ், செப்டம்பர் 5 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இத விரிவாக்கம் பண்ணது வந்து 2024. சோ இதெல்லாம் நம்ம உள்ள இன்னும் டீடைலா பார்ப்போம், அப்ப பார்க்கலாம். இப்ப கலைஞர் கைவினை திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2024 பிப்ரவரி.
ஏப்ரல் 19 ஓகேங்களா? ஏப்ரல் 19 2020 சொல்லுங்க. 2025 ஓகேவா? சோ அதுலதான் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுல எத்தனை விதமான தொழில்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட்? 25. எஸ் 25. இதுவே சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய மானியம் தானே 25%. மானியம் அந்த இதான் தொழில் தொடங்குறதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ விஸ்வகர்மா ஸ்கீம்ல எத்தனை தொழில்களுக்கு கொடுக்கறாங்க? 18. எஸ் 18 தொழில்களுக்கு வந்து விஸ்வகர்மா ஸ்கீம்ல வந்து கொடுப்பாங்க இல்லையா? சோ அங்க வந்து விஸ்வகர்மா, இங்க வந்து கலைஞரின் கைவினை திட்டம். ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த விஸ்வகர்மா ஸ்கீம் கீழே 18+ ஏஜ்லயே வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் நம்ம கலைஞர் கைவினை திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 35 ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு திட்டம். சோ இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? இங்கேயே எழுதியிருக்கேன். மே 22, 2022 நீலகிரியில வச்சு தொடங்கி வச்சிருப்பாங்க ஓகேவா? சோ இது ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு டேட்டா இருக்கும். பட் இந்த டேட்ல தான் வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மே 22, 2022 எல்லாம் 2 வரும். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம். சோ மக்களை தேடி மருத்துவம் எப்ப தொடங்குனாங்க? ஆகஸ்ட் 5, 2021. ஆகஸ்ட் 5, 2021 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இப்போ என்ன அவார்ட் கிடைச்சிருக்குது? யுனைடெட் நேஷன்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறது 2024 இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். சோ இதுவுமே உள்ள டீடைலா பார்ப்போம். இப்ப விடியல் பயண திட்டம் பாத்தீங்க அப்படின்னா மே 7 ஓகேவா? மே 7 and 8. மே 8 மேம். அடுத்த நாள் மேம். அடுத்த நாள் மே 7 வந்து சைன் பண்ணிருப்பாங்க. மே 8ல வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க ஓகேவா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த மே 7, 8க்கான ஆன்சர் மே 8 தானேண்ணா? இப்போ ஒரு கேட்டாங்களே எக்ஸாம்ல கேட்டது 8, நடைமுறைக்கு வந்தது 8, 7ல வந்து சைன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா? சோ 2 டேட்டுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனாலதான் மே 7, 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டம். அது எப்ப கொண்டு வந்தாங்க? மார்ச் 1, 2022 கொண்டு வந்திருப்பாங்க. எஸ். சோ இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஓகே உள்ள பார்க்கும்போது இன்னும் டீடைலா பாத்துக்கலாம். இப்போ கலைஞர் மகளிர் ஒரே நிமிஷம். ஓகே. சோ இப்போ இதுல விட்டோம். ஃபைன். இப்ப நான் முதல்வன் திட்டம் வந்து மார்ச் 1, 2022 அப்படிங்கறது பார்த்தோம். சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2023 செப்டம்பர் 15. எஸ் செப்டம்பர் 15, 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அத்திக்கடவு அவினாசி திட்டம். சோ இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 2024 வந்து இது பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்கு 2019 அடிக்கல் அப்படிங்கிறது நாட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா இதுல இருந்து அது ஒரு ரொம்ப நீண்ட நாள் கனவை நினைவு பண்ற மாதிரியான ஒரு திட்டமா வெளிவந்திருக்கும் ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ்ல இதெல்லாம் பத்தி கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் இங்க பாத்திருக்கோம். இப்ப இதுல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த இண்டெக்ஸ் பேஜ்ல இருக்கும். சோ அந்த கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவர் சிலை ஓபன் பண்ணாங்கல்ல, அது கொடுத்திருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் ரூபாய் 1000 கொடுக்கறது அது. அதுக்கப்புறம் வைக்கம் போராட்டம் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதோட 100 இயர்ஸ் பினிஷ் ஆயிருக்காது. உலக செஸ் சாம்பியன் பட்டம் குகேஷ் வாங்கினார் இல்லையா? சோ 5 கோடி பரிசு தொகை. சோ அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம் பத்தி கொடுத்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல எல்லாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பொதுவா சொல்லியிருப்பாங்க. சோ நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுக்கா. கேக்குது மேம். ஓகே. ஸோ யாரோ குரூப்ல கேட்கலன்னு போட்டிருக்காங்க. Okay. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2 கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பினை உருவாக்கி தர நான் முதல்வன் திட்டம். ஸோ அதே போல ஃபைனலா வந்து இதுல ஒரு கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறதும் கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு மந்த் மேகசின்லையும். ஓகே. ஸோ அப்படியே நம்ம வரிசையா பார்க்கலாம். கன்னியாகுமரியில 37 கோடி ரூபாய் செலவுல ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் நினைவிடத்துடன் இணைக்கும் கண்ணாடி இழை பாலம் அப்படிங்கிறத ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா 30/12/2024. ஸோ டிசம்பர் 30, 2024 கன்னியாகுமரியில முக்கடல் சூழும் குமரிமனையில என்னன்னா ஐயன் திருவள்ளுவர் சிலை. ஸோ இதுக்கான வெள்ளி விழா. ஆக்சுவலா திருவள்ளுவர் சிலை ஃபர்ஸ்டா எப்ப நிறுவப்பட்டுச்சு? ஸ்கூல் புக்ல இருக்குமே நமக்கு. 2000 எஸ் 2000 Jan 1. எஸ் 2000 Jan 1ல நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அதோட வெள்ளி விழா அப்படிங்கிறது தான் இந்த 2024. ஸோ அதுக்காக தான் இந்த 37 கோடி ரூபாய் செலவுல திருவள்ளுவருக்கு வந்து ஒரு சிலையை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு கண்ணாடி இழை பாலம் அப்படிங்கிறதும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டாவா கொடுத்திருப்பாங்கன்னா குறள் ஓவியம் அப்படிங்கிற ஒரு நூல் யார் எழுதுனாங்கன்னா கலைஞர் எழுதுனது. ஓகேவா. ஸோ இது எப்ப பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா May 1, 1956 வந்து இந்த புக் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே போல வள்ளுவர் கோட்டம் சென்னையில அமைச்சதுமே வந்து கலைஞர் பீரியட்ல தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம்னா 1975-76 பீரியட்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி திருவள்ளுவருக்கு வந்து 2000வது ஆண்டு ஜனவரி 1ல 133 அடியில முத்தமிழறிஞர் கலைஞரோட சிலை, முத்தமிழறிஞர் வந்து இவருக்கு சிலை அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டேட் தான் முக்கியம். 2000 ஜனவரி 1. ஸோ அதே மாதிரி இந்த வெள்ளி விழா இதுதான் டிசம்பர் 30 இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் சார்பில் ஒரு விழாவா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் கொடுத்திருப்பாங்க. ஸோ வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் சிலைக்கு வந்து ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. என்னன்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் யாரோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவரோட சிலை. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது யாரோட சிலை? ராமானுஜர். ஓகேங்களா. ஈக்குவாலிட்டி அப்படின்னா ராமானுஜர். சோ அவரோட சிலை எங்க வைக்கப்பட்டிருக்கு? தெலுங்கானா. எஸ் ஹைதராபாத். ஓகேவா. தெலுங்கானா அங்க வச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் யாரோடது? அம்பேத்கர் அவர்களோடது. சோ அவரோட ஒரு ரொம்ப ஒரு பெரிய சிலை வந்து எங்க இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ணிருப்பாங்க? இருக்கிறதுலயே பெரிய சிலை அம்பேத்கருக்கு. ஆந்திராவா மேம்? எஸ் ஆந்திரா, விஜயவாடா. ஓகேவா. விஜயவாடால ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது வல்லபாய் பட்டேல். எஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா. சோ அப்ப ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டினா ராமானுஜர், ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் அவர்களோட சிலை. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னா வந்து வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னா திருவள்ளுவர் அவர்களின் சிலை. ஓகேவா. ஸோ இந்த நாளும் ரொம்ப 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 முக்கியமான ஸ்டாச்சுஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஈஸியா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா மேட்சிங்ஸ்ல கூட கொடுத்து கேட்கலாம். எதுல குழம்புவோம்னா ஈக்குவாலிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் அதுலதான் குழம்புவீங்க. அதுல மட்டும் தெளிவா இருந்துக்கோங்க. ஈக்குவாலிட்டினா ராமானுஜர், சோசியல் ஜஸ்டிஸ் அதாவது சமத்துவம் அப்படின்னா ராமானுஜர், சமூக நீதி அப்படின்னா அம்பேத்கர். ஓகே. இதே போல வேற என்ன ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலைய விவேகானந்தர் பாறை கூட இணைக்கிற கண்ணாடி இழை பாலம் ஒன்னையும் திறந்து வச்சிருக்காங்க. சோ இப்படி பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா. இந்த மாதிரி திருவள்ளுவர் சிலையில இருந்து இங்க விவேகானந்தர் பாறை இருக்கும். சோ அதுக்கு வந்து ஒரு பாலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த இமேஜ் தான் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் அந்த கண்ணாடி இழை பாலம் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலம் வந்து 77 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலம் கொண்ட பவுஸ்ட்ரிங் ஆர்க் பாலம். ஓகேவா. சோ இந்த நேம் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து கடல் அரிப்பு இல்ல கடல் காற்றின் வேகம் இது எல்லாத்தினாலையும் பாதிக்கப்படாத மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜ் அப்படிங்கறது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாலத்துல கண்ணாடி அடித்தளம் கொண்ட நடைபாதை அதோட அகலம் என்ன அப்படின்னா 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு அடித்தளம் நடைபாதையும் அமைக்கப்பட்டிருக்குது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
பித்தளை, வெண்கலம், ஃபைபர், அப்புறம் தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் கலைத்தட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இங்க விற்பனைக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மணல் சிற்ப கலைஞர் திரு சுதர்ஷன் பட்நாயக் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் மணல் சிற்பத்தை இவங்க வந்து பார்வையிட்டு இருப்பாங்க. ஸோ சுதர்ஷன் பட்நாயக் இவர் தான் வந்து தெரியும் இல்லையா, நம்ம எப்ப பாரு நியூஸ்ல வந்து இவரோட பெயர் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். ரீசெண்டா கூட மணல் சிற்ப கலைஞர், சாண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டா இவருக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. ஸோ ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர், ரொம்ப அழகா வந்து அந்த மணல் சிற்பங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா வேற என்னன்னா, இதுல கன்னியாகுமரி பேரூராட்சியில 44 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் போக்குவரத்து தீவு பூங்காவையும் திறந்து வச்சிருப்பாங்க. சோ அதே போல ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளை ஒப்புவிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து விருதுகள் கொடுக்கறது, அந்த மாதிரி பரிசுகள் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த பாடல் வரிகள் வந்து யாரோடது அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களோடது. இசையமைப்பாளர் யாருன்னா AR ரஹ்மான் அவர்கள். ஸோ இவங்களோட பாடல் வரி, இவங்களோட மியூசிக், ஸோ இதுல உருவானதுதான் இந்த வள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடல். ஸோ இதையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குறள் என்பது வகுப்பறவையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பேரறிஞர் அண்ணா. ஓகேவா? சோ இந்த கோர்ஸ் எல்லாம் தான் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் கொடுத்து வச்சிருப்பானுங்க, அதை கொண்டு வந்து எக்ஸாம்ல அப்படியே கேட்பாங்க. குறள் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. சோ மறக்க கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 133 அடி உயரம், இதுல அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கிற வகையில தான் அந்த பீடம் வந்து 38 அடியில இருக்கும் கீழே. சோ அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக 95 அதிகாரங்கள் சிலையாக இருக்கும். அந்த பீடத்துக்கு மேல அந்த சிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 95 அதிகாரத்தை குறிக்கிற அளவுல வச்சிருப்பாங்க. சோ கீழே வந்து 38 அடி இருக்கும். சோ டோட்டலா 133 அடியில வந்து வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சதுதான். அண்ட் இந்த கலைஞருடைய கனவுக்கு உரு கொடுத்த ஒரு மனிதர், இந்த நம்ம திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அதை யாரு இது பண்ணாங்க அப்படின்னா கணபதி ஸ்தபதி. ஓகேவா? சோ இவர் தான் வள்ளுவர் கோட்டத்தையும் பூம்புகார் கோட்டத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையையும் அமைத்தவர். ஓகே, சோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பத்தி கொடுத்திருப்பாங்க. 1990ல சிலைக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கும், ஆனால் தடை வந்துட்டே இருந்திருக்கும். சோ 1997ல இந்த பணிகள் அப்படிங்கிறது துரிதம் பெற்றிருக்கும். ஓகேவா? துரிதம் பெற்றுதான் நமக்கு ஃபைனலா அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கணபதி ஸ்தபதி அப்படிங்கிற ஒரு முக்கியமானவர். இவர் தான் வள்ளுவர் கோட்டம். சோ வள்ளுவர் கோட்டம் எப்போ ஓபன் பண்ணாங்கன்னு பார்த்தோம், 1975-76 பீரியட்ல வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அது அப்புறம் பூம்புகார் கோட்டம், பாஞ்சாலிங்குறிச்சி கோட்டை, சோ இது எல்லாமே வந்து இவரோட ஒரு டிசைனிங் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் வடிவமைத்த குஞ்சர மல்லனின் வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த கணபதி ஸ்தபதி. அப்ப தஞ்சை பெரிய கோவில வடிவமைச்சவர் யாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இவர் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் கணபதி ஸ்தபதி. சோ இப்ப வந்து அந்த சதய விழா அப்படிங்கிறது நடக்குது இல்லையா, முதலாம் ராஜராஜ சோழனின் சதய விழா எத்தனையாவது? 1040. ஓகேவா? சோ ரொம்ப 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 முக்கியமானது. ராஜராஜனை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சோ நம்ம பார்க்கலாம் அது தனி வீடியோவாவே. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் திருப்பணிகள். சோ இது நடக்கிறதுக்கு தனியா திட்டங்கள் எல்லாம் தொடங்கி இருக்காங்க. ஆண்டிற்கு ஒரு மாவட்டத்துக்கு 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரத்தை குறள் வாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான் வந்து இந்த திருவள்ளுவர் சிலையை பத்தினது. ஓகேவா? சோ இதுல மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, திருவள்ளுவர் சிலை வந்து எப்ப ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணாங்க, எப்ப ஓபன் பண்ணாங்க? 2000 ஜனவரி 1ல ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த சிலைக்கான வெள்ளி விழா செலிப்ரேஷன்ல தான் அதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அத சிலையை வடிவமைச்சவர் யாரு? கணபதி ஸ்தபதி. கணபதி ஸ்தபதி. சோ அவர் தான் வந்து வடிவமைச்சிருப்பாரு. அண்ட் குறள் வாரம் அப்படிங்கிறது எப்போன்னா
ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் லாஸ்ட் வீக். டிசம்பர் டிசம்பர் லாஸ்ட் வீக் இல்லையா? சோ அதே மாதிரி குறள் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? அண்ணா. அறிஞர் அண்ணா. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டேட்டா. சோ எங்க இருந்து எங்க வரைக்கும் கண்ணாடி இலைப்பாலம் அமைச்சிருக்காங்க? விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் எஸ், திருவள்ளுவர் சிலையில இருந்து விவேகானந்தர் பாறை. சோ அது வரைக்கும் அமைச்சிருக்காங்க. ஓகே, இப்ப உயர்கல்வி பயிலும் கமலஹாசன் புரியல ஆனந்த். அந்த கமலஹாசன் ஏதோ ஒரு மாலை நூலா? ஆமா ஆமா, வள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடல். ஓகேவா? சோ அதுக்கு மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான். ஓகே, சோ இப்போ உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம். சோ புதுமை பெண் திட்டம் நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய தடவை படிச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்டா புதுமை பெண் திட்டம் தொடங்குனது செப்டம்பர் 5, 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இதுலதான் இத வந்து விரிவுபடுத்தி இருக்காங்க. இந்த விரிவுபடுத்தின டேட் வந்து ரொம்ப முக்கியமானது. டிசம்பர் 30, 2024. கரெக்டா இது தொடங்கி 2 வருஷம் கழிச்சு வந்து இதை விரிவுபடுத்தி இருக்காங்க. தூத்துக்குடியில வச்சு காமராஜர் கல்லூரி. சோ அங்க நடந்த விழால 6th to 12th வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பெறும் மாணவிகளுக்கு. சோ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் எய்டடுக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிற ஒரு திட்டம் தான். சோ இத வந்து தூத்துக்குடியில வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே 6th ல இருந்து 12th வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சோ அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு டிகிரி, பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. சோ இது வந்து யூஜிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், பிஜிக்கு கிடையாது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இதை கொடுத்துதான் கேட்பாங்க. சோ இதுக்கு கீழே எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 4.2 லட்சம் மாணவிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. சோ இதுல டாக்டர் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? மருத்துவ கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், MBBS ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வொகேஷனல் ஸ்டடீஸ் ஏதாச்சும் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலுமே அந்த யூஜி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் மெயின். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தியும் இங்கேயே கொடுத்திருப்பாங்க. சோ தமிழ் புதல்வன் திட்டம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆகஸ்ட் 9, 2024 கோயம்புத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த கொஸ்டின் தான் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, இந்த டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. எப்படி மாணவிகளோட கல்விக்காக இவங்க பண்றாங்களோ உயர்கல்விக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சோ மாணவர்களுக்காகவும் அவங்களோட கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6th to 12th வரைக்கும் தமிழ் வழியில பயின்ற இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு, சோ அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது யூஜி முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. சோ இந்த திட்டத்தினால என்னென்ன பயன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. வறுமை இல்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்கிறதா. சோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட தான் வச்சு நமக்கு இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுத்து கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி நீங்க நியூஸ் பேப்பரோ இல்ல ஏதாவது மேகசின்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த ஸ்கீம் வந்து எதுக்காக தொடங்குறாங்க அப்படிங்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தெரியும். இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழ் புதல்வன் திட்டம் இல்ல புதுமை பெண் திட்டம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே உயர்கல்வி பயில்றதுக்கு யூஸ் ஆகுது. சோ இதனால வந்து என்ன ஆகும், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனை அதை பேஸ் பண்ணி இது பண்ணாம ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த 1000 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மெயினா அதுல என்ன பாயிண்ட் அவங்க டினோட் பண்ணி அந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒண்ணு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மந்த்லி மேகசின்ஸோ இல்லைன்னா எங்க எல்லாம் என்ன மேகசின் கிடைக்குதோ அதுல நமக்கு எக்ஸாம்ல என்ன யூஸ் ஆகுதோ அதை மட்டும் படிக்கணும், தேவையில்லாததை படிக்க கூடாது. அப்ப இந்த திட்டம் வந்து வறுமை இல்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்க தான் உதவுது. அதே போல கல்வி கற்கும் மாணவர்களின் உள்ளங்களில் தன்னம்பிக்கையை வளர்க்கவும், கற்கும் ஆர்வத்தை மெருகேற்றிடவும், பெற்றோரின் பொருளாதார சுமைகளை குறைத்திடவும் இது உதவுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வறுமை இல்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குது. அப்ப இதுக்கு கீழே எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3.52 lakhs மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்துல வந்து பயனடைஞ்சிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து கலை அறிவியல், தொழிற்சார் படிப்பு, இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பட்டய படிப்பு, தொழிற்கல்வி, ஒருங்கிணைந்த பட்ட மேற்படிப்பு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் தான். எம்பிபிஎஸ் வந்து டோட்டலா எத்தனை வருஷம் படிப்பாங்க? 5 இயர்ஸ் படிப்பாங்க. ஓகேவா? அந்த 5 இயர்ஸும் கொடுப்பாங்களான்னா கிடையாது, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 4 வருஷம் இருக்குது, அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு தான். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மட்டும் அந்த 3 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இதே போலதான் மற்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சிஆர், ஸோ இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள்லையும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் வழியில பயின்று போயிருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி படிச்சு போன மாணவிகளுமே இந்த திட்டத்துல பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல மட்டும் இல்ல, மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்க ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஐஎஸ்சிஆர், ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல போய் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குமே வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கு ஏதாவது இது கிரிட்டீரியா இருக்கா, ஏதாவது வருமான உச்சவரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. மற்ற கல்வி உதவித்தொகை திட்டங்கள்ல பயன் பெற்றாலுமே, ஸோ இப்போ பிசி ஸ்காலர்ஷிப் இல்ல எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்குமே இதுல எலிஜிபிள் தான். அதே போல ஒரே குடும்பத்துல இப்போ 2 பிள்ளைங்க ஒரே நேரத்துல 12th முடிச்சுட்டு காலேஜ் போறாங்கன்னா 2 பேருக்குமே வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தூத்துக்குடியில ஸ்டார்ட் ஆனதுனால அங்க மட்டும் 4680 மாணவிகள் அந்த ஏரியால மட்டும் பயனடைறாங்க அப்படிங்கிறதும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 9/3/1923 வந்து ஒரு அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கும். 1923ல யாரோட ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? சுப்பராயலு ஜஸ்டிஸ் பார்ட்டியோடது. எஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்லையா? சோ பனகல் கிங் வந்து வந்திருப்பாரு இந்த அரசாணை வெளியிடுறப்ப. சோ சுப்பராயலுக்கு அப்புறமா பனகலரசர் அந்த இதுலயே இடையிலேயே வந்திருப்பாரு. சோ அப்போ அவங்க பீரியட்ல தான் அனைத்து மக்களுக்கும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்டா இந்தியாலயே வந்து நீதி கட்சி ஆட்சியில தான் முதலா அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத சட்டமாக்கி இருக்காங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. அப்ப அந்த அரசாணை வெளியிடப்பட்டது எப்போன்னு கேட்டாங்கன்னா March 9, 1923 அப்படிங்கிறது தெரியணும், நீதி கட்சி. சோ ஓகே, இப்போ அனைவருக்கும் கல்வி ஆர்டிக்கல் என்ன? எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது 21A. எஸ், 21A இல்லையா? ஓகே. சோ எஜுகேஷன் பத்தி வேற டிபிஎஸ்பில ஒரு ஆர்டிகல் இருக்குமே, என்னது? 45. ஆர்டிகல் 45 அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகேவா? சோ ஆர்டிஇ ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2005. எஸ், அந்த 2009 நடைமுறை. எஸ், ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது 2009ல ஆக்ட் போட்டிருப்பாங்க. 2010 April 1ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே, சோ இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு டேட்டா எங்கேயாவது படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் ரிலேட்டடா என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஏதாவது ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சோ ஆர்டிஐ ஆக்ட்ல எப்ப அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க? 19 தானே? எஸ், அதேதான். 10 இயர்ஸ் கழிச்சு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், அதேதான் 2019. இங்கேயும் ஒரு 9 இருக்குது. சோ எல்லாமே ஈஸி தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தலைவர் அமெண்ட்மெண்ட்லயா? சோ அமெண்ட்மெண்ட் யாருக்கு எதாவது ஞாபகம் இருக்குதா? அது படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, நான் உங்களுக்கு அது அப்புறமேட்டு போட்டோ எடுத்து அந்த பேஜ் போட்டு விடுறேன். ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்க. சோ தலைவர் கருணாநிதி முதலமைச்சரா இருந்த டைம்ல தான் 1969 to 75 பீரியட்ல வந்து 97 அரசு கல்லூரிகளை ஓபன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது அவங்களோட பெருமைக்காக, நமக்கு தேவை இல்லை. ஓகே, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அடுத்தது கொடுத்திருக்காங்க. சோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சோ இந்த ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 15 September 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதே போல அடுத்தது விடியல் பயணம் திட்டம். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி May 8 இல்லையா, 7ல சைன் பண்ணி 8ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2021ல. சோ இது வந்து கொண்டு வந்தப்பவே விடியல் பயணம் அப்படின்னு பேர் வச்சாங்களா? 2023 August 15.
எஸ் 2023 ஆகஸ்ட்ல தான் வந்து ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திர தின விழா உரையில இந்த திட்டத்துக்கு விடியல் பயணம் அப்படின்னு பெயர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து இதுல யார் யார் பயனடைகிறாங்க இந்த விடியல் பயண திட்டத்துல? மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து இந்த பகுதிகளில் இந்த ஸ்கீம்னால பயனடைகிறாங்க. ரீசெண்டா கூட இந்த மலை பகுதிகள்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது புதுமை பெண் திட்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மே 8ல என்னன்னு சொல்லிருப்பாங்க மேம்? என்ன நேம் சொல்லிருப்பாங்க? விலையில்லா மகளிர் விலையில்லா பயணமா ஆமா, இலவச பயண திட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே மேம். மகளிர் இலவச பயண திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அத வந்து விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி வந்து அதுல பல உள் மீனிங்கோட கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே மேம். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாநில திட்டக்குழுவோட துணை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவரு. ஸோ இது ஜஸ்ட் இந்த டேட்டாவை மட்டும் ஒன்லைனர் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மாநில திட்டக்குழு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல? 1971. டேட் தெரியுமா? மார்ச் 25ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? மார்ச் 25, 1971ல மாநில திட்டக்குழு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதோட துணை தலைவரா தான் இப்ப யார் இருக்காங்கன்னா பேராசிரியர் ஜெயரஞ்சன். சோ அதோட தலைவர் யார் இருப்பாங்க பிளானிங் கமிஷனுக்கு? சிஎம். ஓகேவா? ஃபைன். சோ இந்தியால பிளானிங் கமிஷன் எப்ப கொண்டு வந்தாங்க? 1950 மார்ச் 1950 மார்ச் 15ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த திட்டக்குழுக்கு மாற்றாதான் இப்ப என்ன வச்சிருக்காங்க? நிதி ஆயோக். எஸ், நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 2015 ஜான்வரி 1ல இருந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அகைன் அதே தான் கொடுத்திருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த பாயிண்ட் இது நமக்கு தமிழ் புக்ல இருக்கும். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காண் என்று கும்மியடி. ஏன்னா புதுமை பெண்கள் குறித்து யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதி கண்ட கனவை இந்த புதுமை பெண் திட்டம் வந்து நமக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ பாரதியோட வரிகள் வந்து தெரியணும். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படிங்கிறது பாரதியோட வரிகள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இதுவுமே நமக்கு தமிழ் புக்ல கொடுத்திருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான், இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். அப்போ பெண்கள் வந்து கலர் நிலம் கல்வி இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாரதிதாசன். சோ இந்த மாதிரி கடுமையா பேசுறதெல்லாம் யாருன்னு சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா மேக்சிமம் வந்து பாரதிதாசன் தான் இந்த மாதிரி வந்து கடுமையா பேசியிருப்பாரு யூஸ்வலா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சோ இதுதான் டேட் எல்லாம் அப்பவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் 15, 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது அதை எல்லா ஸ்கூலுக்கும் டெவலப் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 2023ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஜூலை 15ல கிராமப்புறங்கள்ல இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகள் 2024ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட் 26 வந்து 2025ல நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. சுமார் 20 லட்சம் பள்ளி குழந்தைகள் பசியின்றி சுவையான காலை உணவை சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நான் முதல்வன் திட்டம். சோ இது வந்து இவங்களோட கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இப்ப நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2022 மார்ச் 1. எஸ், நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பெர் இயருக்கு 10 lakhs இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு திறன் பயிற்சி திட்டம் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கு கீழே நிறைய சப் திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. கல்லூரி கனவு திட்டம், அதுக்கப்புறம் உயர்வுக்கு படி திட்டம், அதுக்கப்புறம் நிரல் திருவிழா அப்படின்னு சொல்லி 3 திட்டங்கள் இதுக்கு கூட வரும். அண்ட் இதே நான் முதல்வனுக்கு கீழே தான் வந்து SSC UPSCக்கு போட்டி தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான
ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் வந்திருக்கும். அண்ட் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்துல ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 7,500 per month வந்து கொடுப்பாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுற வரைக்கும். ஸோ சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் 25,000 அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இந்த 7,500 வந்து 10 monthsக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 25,000 ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் பீரியட்ல கொடுப்பாங்க. அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுக்காக 50,000 அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2025-26 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதுதான் இது. மெயின்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு 50,000 கொடுக்கப்படும் அப்படின்னு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வரக்கூடியது. கல்லூரி கனவு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தெரியாம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதா இருப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் மாதிரி கொடுத்து என்ன எடுத்தா எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றது கல்லூரி கனவு திட்டம். அடுத்தது உயர்வுக்கு படி அப்படிங்கிறதுமே வந்து ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடானதுதான். ஸோ அது பத்தி அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ நிரல் திருவிழா அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஹேக்கத்தான் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அதுல வந்து பிரைஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா அவங்கள வந்து ஆண்டர்பிரினரா உருவாக்குறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ இந்த மூணுமே வந்து இதுக்கு கீழே வரக்கூடியது நான் முதல்வன் திட்டம். பிளஸ் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. புரியலீங்க. அந்த நிரல் ஸ்கீம் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. நிரல் திருவிழா. ஸோ ஓகே, ஒரே நிமிஷம் நான் அது உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன் கரெக்டா. ஸோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களோட திறன்களை மேம்படுத்துறதுக்கானது. ஓகேவா? ஸோ இது வந்து வருஷம் கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்வாங்க. மாணவர்களோட இன்னோவேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஹேக்கத்தான் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, இந்த நமக்கு எப்படி இந்த மராத்தான் இருக்குதோ அந்த மாதிரி ஹேக்கத்தான் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களோட திறன்களை வளர்க்கறது தான் நிரல் திருவிழா. ஓகேங்களா மேம்? இது ஸ்கவுட் இளையா சாட்பாட். ஆமா, நான் முதல்வனுக்கு கீழே தான் என்ன சாட்பாட் இருக்கும் அப்படின்னா இளையா அப்படிங்கிற சாட்பாட் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மறந்துட்டேன். ஓகே. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் டைம் குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? நிரல் திருவிழா கேட்டீங்களா? ஓகேவா? புரிஞ்சுங்களா? அதாவது அவங்க புதுசா கண்டுபிடிக்கிற விஷயங்களை அங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதேதான். இப்ப வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அதேதான், சேம் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வைக்கம். ஸோ வைக்கம் வந்து 100 years கம்ப்ளீட் ஆனதுக்காக இந்த விழா அப்படிங்கறத நடத்தியிருப்பாங்க. 12/12/2024. ஸோ டிசம்பர் 12 கேரளா மாநிலம் வைக்கத்துல கேரளா முதலமைச்சரான திரு பினராயி விஜயன் அவர்கள் தலைமையில திராவிட கழக தலைவர் ஆசிரியர் திரு கி வீரமணி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழாவில் புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம், பெரியார் நூலகம் அப்படிங்கிறத திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ கேரளால கோட்டயம் மாவட்டத்துல வைக்கம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய கோவில் தான் என்ன அப்படின்னா மகாதேவர் கோவில். ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருக்கள்ல வந்து அந்த தெருக்கள்லையும் சரி, இல்ல கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தெருக்கள்லையும் தாழ்த்தப்பட்ட வகுப்பு, ஸோ எக்ஸாக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த ஈழவாஸ், தீயாஸ், அதுக்கப்புறம் புலையாஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த பக்கம் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருந்திருப்பாங்க. தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் நடந்து போகக்கூடாது. ஸோ அந்த தடையை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1924 வைக்கம் போராட்டம் அப்படிங்கிற ஒன்றை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இத வந்து ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு லாயர் இருந்திருப்பாரு, மாதவன் அப்படிங்கிறவரு. சோ இவர் வந்து தீண்ட தகாதவர் அப்படிங்கிறதுனால நீதிமன்றத்துக்குள்ளேயும் இவரை போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கும். இதை எதிர்த்து கேட்டவங்க தான் யாருன்னா வழக்கறிஞர் மாதவன், கேசவ மேனன். சோ இவர் இருந்திருப்பாரு, பிளஸ் கேசவ மேனன், TK மாதவன் இருந்திருப்பாரு, பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப். சோ இவங்க எல்லாருமே இதுக்கு எகெயின்ஸ்டா குரல் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் நடத்தினால இவங்க எல்லாரையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் கவர்மெண்ட் அந்த போலீஸாரெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருமே வந்து
அப்ப என்ன பண்ணாங்கன்னா இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தனால இவங்க ஒரு லெட்டர் எழுதி அதில் சைன் பண்ணி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், ஸோ பெரியார் வந்து 1925 வரைக்குமே காங்கிரஸ்ல தான் இருந்திருப்பாரு இல்லையா. ஸோ அப்போ அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தந்தை பெரியாருக்கு அந்த கடிதத்தை எழுதி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து வைக்கம் போராட்டத்துக்கு தலைமையேற்று நின்று இதை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ அது கிடைச்சதுமே இவர் நம்ம பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா 13/4/1924, ஸோ மார்ச் 13, 1924 தந்தை பெரியார் வந்து வைக்கத்துக்கு போறாரு. ஸோ இவர் போனதுமே அந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப தீவிரமா மாறுது. ஸோ இவர் போய் போராட்டம் நடத்திட்டு இருந்தப்ப திருவிதாங்கூர் போலீஸ் இவரையுமே அரெஸ்ட் பண்ணி சிறையில போட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 மாசம் சிறையில இருக்கிறாரு. செகண்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்துட்டு திருப்பியுமே போராடுறாங்க. திருப்பி பிடிச்சி 4 மாசம் அவருக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தான அரசு வந்து ஃபைனலா வேற வழி இல்லாம போராட்டங்கள் எல்லாம் அதிகரிச்சுட்டே இருந்த காரணத்தினால மகாதேவர் கோவில் தெருக்கள்ல ஈழவர்கள் முதலான வகுப்பார், ஸோ அந்த தாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தடையெல்லாம் நீக்கிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வெற்றி பாதைக்கு வழிவகுத்ததுதான் யாரு அப்படின்னா நம்ம பெரியார். ஸோ பெரியார் களமிறங்கினதுக்கு அப்புறம் தான் போராட்டம் தீவிரமாகி அது வந்து வெற்றி பெறுது. ஸோ அதனாலதான் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை திருவிக அவர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டை ஒற்றி தான் தமிழ்நாடு அரசு சார்பில் 2023 மார்ச் 30 தொடங்கி 1 வருஷ காலத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டப்பேரவையில அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு நூல் அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. என்ன நூல் அப்படின்னா பெரியாரும் வைக்கம் போராட்டமும் அப்படிங்கிற நூலை கேரளா சிஎமான திரு பினராயி விஜயன், ஸோ இவர் வந்து வெளியிட்டிருப்பாரு, பெரியாரும் வைக்கம் போராட்டமும். ஸோ இப்போ வந்து அதே போல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இதே டைம்ல தந்தை பெரியார் நூலகம். ஸோ சின்ன டவுட், சொல்லு. 2023 மார்ச் 30 இருந்து 2024 மார்ச் 30 வரைக்கும் 1 இயர் இவங்க ப்ரோக்ராம்னா என்ன கண்டக்ட் பண்ணிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு? அது ரிலேட்டடான மாநாடுகள் எல்லாம் நடத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுதான் நடத்துவாங்க, வேற எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது காம்படிஷன் கண்டக்ட் பண்றது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்ப நடக்குதுல ஒரு வருஷத்துல கலை திருவிழா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கலை திருவிழால மாணவர்களோட திறன்களை எல்லாம் வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அதுதான் நடக்கும். ஸோ அதே மாதிரி பட்டதுதான் இப்போ எந்த நிகழ்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே இப்போ 1 இயருக்கு வந்து அது ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அது ரிலேட்டடான மாநாடுகள் அப்படிங்கிறது தான் இந்த கவர்மெண்ட் சார்பில் பெருசா நடத்தப்படும், அங்கங்க போடுவாங்க. ஸோ அதுக்காக ஏதாவது இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஒரு நினைவு நாணயம் வெளியிடுறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு லைப்ரரி ஓபன் பண்றது, நினைவு மண்டபம் ஓபன் பண்றது எல்லாமே இந்த டைம்ல வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஆர்டிகல் 110 அப்படின்னா ஆர்டிகல் 110 மணி பத்தி பேசுறது இல்லையா? இல்ல இது ஆர்டிகல் இல்லைங்க, இது வந்து விதி. ஓகேவா, சட்டப்பேரவை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலா இதோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விதி 110க்கு கீழே ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க இந்த விதிக்கு கீழே கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து மறுபேச்சு அப்படிங்கிறதே இருக்காது. அது உடனடியா நடைமுறைப்படுத்தப்படும். எதிர்கட்சிகள் எல்லாம் அதுக்கு கொஸ்டின் கேட்கறதோ எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எப்படி நம்ம ஷெட்யூல் 9க்கு கீழே வச்சா யாராலையும் கொஸ்டின் கேட்க முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் தான் இந்த செக்ஷன் 110 அப்படிங்கிறது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ்க்குமே இருக்குங்களா? ஆமா, இது வந்து நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 110. இது மாதிரி அவங்க ஸ்டேட்டுக்கு ஏதாவது வச்சிருப்பாங்க செக்ஷன்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகேங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன், நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து வைக்கம் வீரர் தந்தை பெரியார் நினைவாக அந்த நகரில் தந்தை பெரியார் நினைவகத்தையும் பெரியார் நூலகமும் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டுள்ளது. சோ தந்தை பெரியார் பாத்துட்டீங்க அப்படின்னா வைக்கம் போராட்டத்தில் பங்கேற்ற 100ஆண்டு நிறைவினை கொண்டாடுறதுக்காக தான் என்ன பண்றாங்க, வைக்கம் அப்படிங்கிற ஏரியா, அந்த ஏரியால தந்தை பெரியார் நினைவகம், நூலகம், சோ இதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8,14,00,000 ரூபாய் நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது. சோ இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளர். சோ இவரோட பெயரு திரு தேவனூர மகாதேவா. சோ இவருக்கு தான் வைக்கம் விருது அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பாராட்டு சான்றிதழ், பதக்கம். சோ 2025க்கான வைக்கம் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க? எஸ், தேன்மொழி சவுந்தரராஜன். அவங்க எங்க இருக்காங்க இப்போ? யுஎஸ்ஏல. சோ வைக்கம் விருது வந்து எந்த கிரைட்டீரியால செலக்ட் பண்ணி கொடுக்கறாங்க?
சமூக நீதி சார்ந்த போராட்டங்களுக்கா? அது ஓகே. சோ அது வந்து யாரு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களா இல்ல அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி? அவங்க ஸ்டேட்ல இருந்துட்டு வேற ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு பண்ணாலும். போராடுறவங்க யாரோ சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல, அவங்க ஸ்டேட்குள்ள இருந்துட்டு வேற ஸ்டேட் மக்களுக்கு போராட்டம் பண்ணாலுமா அந்த மாதிரியா? அப்படி இல்ல. இப்ப பெரியார் வந்து எப்படி நமக்கு இங்க இருந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போய் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க, இப்ப வந்து இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர், சோ இவருக்கு கொடுத்திருப்பாங்க. அதே போல இந்த வருஷம் யூஎஸ்ஏல ஓகேவா, சோ அந்த ஏரியால இருந்துட்டு அவங்களுக்காக ஏதாவது பண்றவங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனுக்காக போராடுறவங்க, பாடுபடுறவங்களுக்காக இந்த விருது அப்படிங்கறது கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே மேம் அவங்க அதான் சொன்னாங்க. அவங்க அதான் சொன்னாங்க. ஓகே, ரைட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு மார்ச் 6ல தோல் சீலை போராட்டத்தோடு 200வது ஆண்டு விழா நாகர்கோவில் நடந்தது. சோ இந்த தோல் சீலை போராட்டம் அப்படின்னா யாருக்காச்சும் ஏதாவது ஐடியா இருக்கா? சோ இது வந்து 1822 டு 1822ல ஸ்டார்ட் ஆனது. ஒரு 40 வருஷத்துக்கு இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சோ இதை பத்தி யாருக்கா தெரியுமா? தோல் சீலை போராட்டம் அந்த பெண்களோட அந்த மேல் துண்டு அந்த மாதிரி சம்பந்தப்பட்டு வருமா? அதேதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாகர்கோவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். சோ அவங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து மேலாடை மேல வந்து இது பண்ணக்கூடாது. கீழே எப்படி ஆண்கள் வந்து வேஷ்டி மட்டும் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி தான் ட்ரெஸ் வந்து போட முடியும். மேல வந்து அந்த மாறாப்பு எல்லாம் போடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. சோ இதுக்காக தான் ஒரு 40 வருடங்கள் அப்படிங்கிறது போராட்டங்கள் நடந்துட்டு இருந்திருக்கும். சோ இந்த டைம்ல தான் என்ன ஆகும்னா பிரிட்டிஷ் வந்து உள்ள வருவாங்க. சோ பிரிட்டிஷ் உள்ள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மேலாடைகள் அணிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறமா தான் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகி அவங்க வந்து அந்த உரிமைகள் எல்லாம் பெற்றிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து 2 கான்செப்ட் இருக்கும். ஒண்ணு வந்து ஓகே, அத வேண்டாம் வெளிப்படையா சொல்ல வேணாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் தோல் சீலை போராட்டம் அப்படிங்கிறது. இதோட 200வது ஆண்டு விழா வந்து நாகர்கோயில்ல நடந்திருக்கு. சோ அதுலயும் பங்கேற்று இருப்பாங்க. அண்ட் பெரியார் நினைவகம் நூலகம் கட்டுவதற்கான அனுமதியை தந்தது முதல் அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பெருமையா பேசியிருப்பாங்க. இப்ப வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு கொண்டாட்ட அறிவிப்புகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம். சோ அதோடு ஒரு பகுதியா தான் கர்நாடக மாநிலத்துல அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக போராடிய இந்த தேவனூர மகாதேவா, சோ இவங்களுக்கு முதலாவது வைக்கம் விருது. அப்ப முதலாவது வைக்கம் விருது வந்து 2024ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரின் சிறப்பை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒருவர் புறப்பட்டு ஓயாமல் உழைத்து உள்ளத்தை திறந்து பேசி எதற்கும் அஞ்சாமல் பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ள செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு இங்கு இல்லாமல் வேறு எங்கேயும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி யாரை பத்தி சொன்னாங்க அப்படின்னா, தந்தை பெரியாரை பத்தி அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இதுவும் இம்பார்ட்டன்டான ஸ்லோகன். ஆல்ரெடி அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு ஸ்லோகன் பார்த்திருக்கோம் திருக்குறள் பத்தி. அதுக்கப்புறம் பாரதியாரோடது பாரதிதாசனோடது பார்த்தோம். இப்போ எகெயின் தந்தை பெரியாரை பத்தி அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதும் பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து திருவிதாங்கூர் கவர்மெண்ட் திருவிதாங்கூர் கவர்மெண்ட் ரெண்டுமே ஒண்ணுங்களா? புரியலங்க. திருவாங்கூர் சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இது ரெண்டுமே ஒண்ணா? ஒண்ணுதாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் அததான் வந்து திருவாங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கிலீஷ்ல ட்ராங்கூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது அந்த ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் வேரி ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வைக்கம் போராட்டம் 1924 மார்ச் 30. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வைக்கம் போராட்டம் தொடங்கிய நாள்னு தெரியும். மகாதேவர் கோவில் தெருவில் எல்லா சமூகத்தவரும் நடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி வழிவகுத்த போராட்டம். தந்தை பெரியார் வந்து ஏப்ரல் 13ஆம் நாள் வந்து இங்க வந்து அந்த லெட்டர் கிடைச்சதும் உடனே கிளம்பி வைக்கத்துக்கு வந்து அங்க தங்கி இருந்து போராட்டத்துல பங்கு பெற்று சிறை தண்டனை எல்லாம் அனுபவிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பந்தனத்தில் நின்று சோ இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகம். ஓகேவா? சோ இது யாரு இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா, கேரளா தலைவர்களில் ஒருவரான KP
கேசவ மேனன். சோ இவரு தான் இந்த புத்தகம் எழுதினது, பந்தனத்தில் நின்னு அப்படிங்கிற ஒரு புத்தகம். சோ இதுல மகாத்மா காந்தியடிகள் ஐயா பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார். எப்படின்னா, திருவிதாங்கூர் கவர்மெண்ட் குரூர் நீலகண்டன் நம்பூதிரியை சிறையினின்று விடுவித்து விட்டார்கள் என்பதையும், ஈவி ராமசாமி நாயக்கருக்கு விரோதமாக பிறப்பித்த தடை உத்தரவை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார்கள் என்பதையும் கேட்ட வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று யங் இந்தியா பத்திரிகையில் காந்தியடிகள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத யாரு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா KP கேசவ மேனன் அவரோட பந்தனத்தில் நின்னு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. சோ அப்ப காந்தியடிகளுமே வந்து பெரியாரை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எந்த பத்திரிகையில அப்படின்னு கேட்டாங்கன்னா யங் இந்தியா அப்படிங்கிறது தெரியணும். சோ நியூ இந்தியா யாரோடது? அன்னி பெசன்ட். சோ இந்தியா யாரோடது? பாரதியோடது. ஓகே. யங் இந்தியா வந்து காந்தியடிகளோடது. இப்ப வைக்கம் போராட்ட வெற்றி விழா அப்படிங்கிறது 29/11/1925, அதாவது நவம்பர் 29, 1925 நடந்தப்ப அதுல கலந்துக்கிறதுக்காக பெரியாருக்கும் நாகம்மையாருக்கும் அழைப்பு வந்திருந்தது. அவங்க வந்து போயிருப்பாங்க. சோ இதுல முக்கியமா பங்கேற்ற 2 பேர் யாரு அப்படின்னா 2 பெண்கள். இவங்களை வந்து வீரமிகுந்த பெண்கள். பெரியாரோட மனைவியான நாகம்மாளும் அவருடைய தங்கையான கண்ணம்மாளும். சோ அப்போ வைக்கம் போராட்டத்துல கலந்து கொண்ட 2 பெண்கள் யாருன்னு கேட்டா இது தெரியணும், நாகம்மாள், கண்ணம்மாள் அப்படிங்கிறது. சோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெரியாருக்கு வைக்கம் வீரர் பட்டம் கொடுத்தது யாரு அப்படின்னா திருவிக அவர்கள் கொடுத்தாரு. அண்ட் ராஜாஜி வந்து இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீரரை போற்றுகிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெரியார பத்தி சொல்லியிருப்பாரு ராஜாஜி. சோ இதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்துதான் மகத் போராட்டம் அப்படிங்கிறத அம்பேத்கர் அவர்கள் நடத்தியிருப்பாங்க. 1927 மார்ச் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மகத் போராட்டம். சோ மகத் போராட்டம் எதுக்காக நடைபெற்றுச்சு? அதேதான், கிணறு, குளங்கள், சோ இங்க இந்த பகுதியில எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நடத்தப்பட்டதுதான் இந்த மகத் அப்படிங்கிற போராட்டம். இப்ப திரு ராமசாமி நாயக்கர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். தன் சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவுக்கு முதன்மையானது என்று உறுதியாக நம்பியவர் என்று 1928 பாராட்டியது யாரு அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். அப்ப திருவிகாவும் பாராட்டி இருக்காரு, ராஜாஜியும் பாராட்டி இருக்காரு, காந்தியடிகளும் பாராட்டி சொல்லியிருக்காரு. அத கேசவ மேனன் அவரோட பந்தனத்தில் நின்னு அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருப்பாரு. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களும் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் மகத் போராட்டம் அப்படிங்கிறத நடத்தி அவரை பத்தி இப்படி பாராட்டி பேசியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியார் நினைவகத்துடன் நூலகம் அமைஞ்சது இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வைக்கம் நகரை சேர்ந்த ஒரு பெண் பல நூற்றாண்டுகளுக்கான ஆண்டுகளாக ஜாதி காரணமாக தீண்டாமை நெருப்பால் ஒடுக்கப்பட்டு வந்த மக்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன் தந்தை பெரியார், நாராயணகுரு, வக்கீல் கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப், சோ இவங்க எல்லாம் போராடி நமக்கு விடுதலை பெற்று தந்திருக்காங்க. இவங்கள முக்கியமானவங்க தான் நம்ம பெரியார். சோ அவங்களுக்கு வந்து இங்க நூலகம் எல்லாம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா சொல்லியிருப்பாங்க. அண்ட் சமூக நீதி போராட்டம், அமராவதி கோவில் நுழைவு, பார்வதி கோவில் நுழைவு, நாசிக்கில் இருக்கும் காலாராம் கோவில் நுழைவு, சோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்னங்க லைப்ரரி கேரளா இல்லீங்களா? ஆமாங்க, வைக்கம்ல தமிழ்நாட்டிலயும் பெரியார் லைப்ரரி எங்க இப்ப ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. எஸ், காமராஜர் நூலகம் திருச்சி, அண்ணா நூலகம் சென்னை, கலைஞர் நூலகம் மதுரை. காயிதே மில்லத் வந்து திருநெல்வேலி. கும்பகோணத்துல வந்து இவரோடது கலைஞரோட யூனிவர்சிட்டி வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓகே மேம். ஓபன் பண்ணலையா? இல்ல, அது ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் ஓபன் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. பண்ணிருவாங்க எப்படியும் எலெக்ஷனுக்குள்ள. அடுத்தது சமூக நீதி போராட்டம். சோ எல்லா போராட்டத்துக்குமே வந்து ஒரு முன்னோடியா இருந்தது எதுனா இந்த வைக்கம் போராட்டம் தான். இதுக்கப்புறம் தான் இந்த அமராவதி கோவில் நுழைவு, பார்வதி கோவில் நுழைவு, நாசிக்ல காலாராம் கோவில் நுழைவு, இது எல்லாமே வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது 1939 ஒரு சட்டம் இயற்றி இருப்பாங்க, கோவிலுக்குள் வருகிறவர்கள் அனைவரையும் அரசு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த சட்டம், கோவில் நுழைவு சட்டம் யாரு கொண்டு வந்திருப்பா 1939?
ராஜாஜியா? எஸ், ராஜாஜி சிஎம்ஆ இருந்தப்ப கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது கேரள சமூக சீர்திருத்தவாதிகள் டி.கே. மாதவன், கே.பி. கேசவ மேனன், கேளப்பன், மன்னத்து பத்மநாபன், ஜார்ஜ் ஜோசப், டாக்டர் பல்ப் பத்மநாபன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த போராட்டம் நடத்தினதாலதான் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு நிதி கொடுத்தவங்க வந்து அதிகமா இருந்தது தமிழ்நாட்டுல தான் இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து அதிகமான ஃபண்ட் அப்படிங்கிறது போயிருக்கும். ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கம் போராட்டம். அப்ப வைக்கம் போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1924 மார்ச் 30. 1924 மார்ச் 30ல ஸ்டார்ட் ஆச்சு. சோ பெரியார் எப்போ வைக்கம் போனாரு? ஏப்ரல் 13, 1924. எஸ், 1924 ஏப்ரல் 13ல வந்து போயிருப்பாரு. ஓகேவா, ஃபைன். சோ அந்த வெற்றி விழா அப்படிங்கறது எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க? 2023 மார்ச் 30ல இருந்து ஒரு வருஷத்துக்கு. அது ஓகே. 1925ல ஒரு வெற்றி விழா செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, அது வந்து நவம்பர் 29. எஸ், நவம்பர் 29. ஓகேவா, சோ இந்த டேட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குகேஷ். ஸோ குகேஷ் வந்து நம்மளோட சாம்பியன் இல்லையா, வேர்ல்டு செஸ் சாம்பியனா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ சீன நாட்டை சேர்ந்த நடப்பு சாம்பியனை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வேற எதுவும் பெருசா இருக்காது. அண்ட் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாடு தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடந்திருக்கும் தெரியுமா? இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். 44th செஸ் ஒலிம்பியாட். ஜூலை டு ஆகஸ்ட் மேடம்? எஸ் எஸ், அதேதான். ஜூலை 28ல இருந்து ஆகஸ்ட் 10, 2022 வரைக்கும் நடந்திருக்கும். 2022ல நடந்தது. சோ இது அப்படியே இந்த டேட்ல கொடுத்து எஸ் மாமல்லபுரத்துல நடந்துச்சு. சோ அதுல என்ன மாஸ்காட் சிம்பல் வச்சிருப்பாங்க? குதிரை ஏதோ வச்சிருந்தாங்க. தம்பி. எஸ், அதேதான், தம்பி. ஓகேங்களா. சோ டேட் வந்து ஜூலை 28ல இருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் 2022. ஓகே. 45th செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்துச்சு? ஐ மீன் நடக்க இருக்கா? நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. எங்க? உஸ்பெகிஸ்தான் இல்லையே. ஹங்கேரியா. எஸ், அதேதான். ஹங்கேரியோட கேபிட்டலான புடாபெஸ்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து நடந்திருக்கும். 2024 செப்டம்பர்ல வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுலதான் டாக்டர் கலைஞர் இந்த திட்டம், ஸோ சாம்பியன்ஸ் கிட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டத்தின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் எப்ப தொடங்குனாங்கன்னா 18 பிப்ரவரி 2024 வந்து தொடங்கியிருக்காங்க. இல்ல 33 பொருட்கள் வைக்கப்பட்ட ஒரு கிட்டு, சாம்பியன்ஸ் கிட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 12,000 வில்லேஜஸ் பஞ்சாயத்து, 12,000க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்திற்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ சென்னையில பாக்ஸிங் அகாடமி, தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. அண்ட் விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக CII அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. ஓகேவா. ஸோ ரீசன்ட் டேஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிஜமாவே தமிழ்நாடு வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் கொடுத்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து எந்த ஸ்டேட் பெஸ்டா இருக்குன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா தி ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆசஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் 2023ஆம் ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநில விருது யாருக்கு அப்படின்னா அதுவுமே தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இப்படி இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு வந்து விளையாட்டு துறையில உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்தியால பாத்தீங்க அப்படின்னா 85 கிராண்ட் மாஸ்டர்கள்ல 35 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சோ இது வந்து 2025 ஜான்வரி படி. பட் இப்ப எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 90 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியால. இதுல 35 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ ரீசெண்டா தான் ஒரு 4 days முன்னாடி தான் 35வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா இளம்பருதி அப்படிங்கிறவர். எஸ், இவரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அதே மாதிரி அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் நம்ம தமிழ்நாடு தான். ஓகே. சோ இதுல வந்து அவ்வளவுதான் இம்பார்ட்டன்டான டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம்.
ஸோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 6/12/2024 சென்னை ராஜரத்தினம் மைதானத்துல வச்சுதான் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம், AABCS நேத்து கூட சோசியல் இஷ்யூஸ் கிளாஸ்ல சார் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த திட்டத்துக்கு கீழே 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகள், 100 தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை, 30 நரிக்குறவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த நரிக்குறவர்களை ரீசெண்டா நம்ம இதுல சேர்த்திருப்பாங்களா, சேர்த்து டோட்டலா எத்தனை ட்ரைபல்ஸ் இந்தியால தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைபல் கேட்டகரியில சேர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. எத்தனை கேட்டகரி பாலிசி நோட்ஸ்ல படிச்சிருக்கோமே. இந்த பேஜ் நம்பருக்கு அது PVTGs தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ல தமிழ்நாட்டுல 6 கேட்டகரி இருக்காங்க அப்படிங்கறது அதுல வருவாங்க. இது அந்த 38 கேட்டகரி இருப்பாங்க. ஞாபகம் வருதா? ஓகே, நான் அந்த பாயிண்ட் அப்புறம் எடுத்து போடுறேன், போட்டோ எடுத்து. ஓகே, கரெக்டா ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் அவல நிலையினை மாற்றி சென்னை பெருநகரில் இருக்கிற கழிவுநீர் அகற்றும் கட்டமைப்பில் இயக்குதல். சென்னை குடிநீர் வாரியம் தொடர்ந்து இயந்திரமயமாக்க உள்ளது. இதுதான் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2013. அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஆக்ட் 2012 இல்லையா? ஆமா, யாரோ மியூட்ல இருந்து எடுத்தா மட்டும் என்னோட வாய்ஸ் எனக்கு கேக்குது. எல்லாருக்குமே கேக்குது. எல்லாருக்கும் கேக்குதா? ரைட். இருந்தாலும் எனக்கு என் வாய்ஸ் கேக்குது. ஓகே. அம்பேத்கர் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் சிறப்பு நிகழ்வாக ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கி மொத்தம் 213 நபர்களுக்கு கடனுதவி மானியம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அது SC ST தான? எஸ், 2023ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா SC STக்கு கடனுதவி அப்படிங்கிறது வழங்கப்படும் தொழில் தொடங்குறதுக்கு. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் கடனுதவிகள் வழங்குதல். தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 2003ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்டிருக்கும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். SC ST ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இதை சேர்ந்த இந்த இளைஞர்களை தொழில் முனைவோராக்குற ஒரு உன்னதமான திட்டம் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இதுக்கு அவங்க பண்ற தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏதாவது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல 35% மானியமா கொடுத்துருவாங்க, சப்சிடியா கொடுப்பாங்க. 65% அமௌண்ட்டுக்குரிய, இப்போ 65%க்கு வங்கி கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதுல 6%ஐயும் வட்டி மானியமா கொடுத்துருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மானியம் தனியா கொடுக்குறாங்க, வட்டி மானியம் அப்படிங்கிறது தனியா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா 55 வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். அவங்கதான் பயனடைய முடியும். 58 வயதுக்கு உட்பட்ட SC ST சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவாங்க. அப் டு 1.5 crore வரைக்கும் இதுல லோன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. 18ல இருந்து 55 தானே? 18ல இருந்து 55. ஓகே, 55 வயசுக்கு உள்ள அப்பர் ஏஜ் லிமிட் 55. ஓகேவா? நான் எடுத்து வச்சிருக்கேன். அது மானியம் எவ்வளவு சொன்னீங்க? எவ்வளவு பெர்சென்ட்? 35% கேபிட்டல் சப்சிடிங்க. அதுக்கப்புறம் 65% பேங்க் லோன் வாங்குறாங்கன்னா அந்த பேங்க் லோன்ல 6% வட்டி மானியமா கொடுப்பாங்க. ஓகேங்களா?
இதுல மினிமம் ஏஜ் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. மினிமம் ஏஜும் கொடுக்கல, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 18ல இருந்து 55 குவாலிஃபிகேஷன் வந்து எதுவுமே இல்லை இதுக்கு. நோ எஜுகேஷன். குவாலிஃபிகேஷன் கிடையாது. இது the application must be below the age of 55 years. ஓகேவா? 55 ஏஜுக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா நம்ம 18 வயசுக்கு கீழே எல்லாம் இந்த தொழிலெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே 18ல இருந்து 55 கன்ஃபார்ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நரிக்குறவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்குதல். ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகள். ஸோ இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது 1970ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தலைவராக இருக்கும் தகுதியை படைத்தவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை சொன்னது யாரு அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேவா? தந்தை பெரியார் வந்து பெரியாரு தான் அம்பேத்கர் வந்து தன்னோட இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இருப்பாரு. பட் அந்த பெரியாரே எனக்கு தலைவரா இருக்கிற தகுதி அம்பேத்கர் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அடுத்த கோட். அடுத்தது 1972ல இந்தியாலேயே முதலாக அண்ணல் அம்பேத்கர் பெயரில் அரசு கல்லூரி. 1989ல சென்னை சட்ட கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயர். 1990 புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்றாண்டு விழா. ஸோ இந்த 1990ல அம்பேத்கருக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? பாரத ரத்னா. பாரத ரத்னா. சோ வேற யாருக்கு 1990ல பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க? மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்துக்கு எப்போ வரும்? 90 இல்லன்னு நினைக்கிறேன். அதான் அப்துல் கலாம் ஆசாத். சோ 90ல வேற யாருக்கு கொடுத்தாங்க சொல்லுங்க? அப்துல் கலாம் சாருக்கு 97ல கொடுத்தாங்க. 97 அது அப்துல் கலாம். அமர்த்யா சென். சுவாமிநாதன் சார் கொடுத்தாங்களா? அது இல்லைங்க, இப்பதான் அப்துல் கலாம் கொடுத்தாங்க. ஆசாத் வந்து 92. ஸோ 1919ல வந்து ஒண்ணு வந்து அம்பேத்கர் அவர்கள், இன்னொருத்தர் வந்து வெளிநாட்டை சார்ந்தவர். சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா. நெல்சன் மண்டேலா. எஸ், அவரே தான். நெல்சன் நெல்சன் மண்டேலா. மண்டேலா அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நெல்சன் மண்டேலா அவருக்கு கொடுத்திருப்பாங்க. காமராஜருக்கு பாரத ரத்னா எப்ப கொடுத்தாங்க? 1976ஆ? Yes, 1976ல வந்து ஆமா 75ல இறந்திருப்பாரு. ஸோ 97ல சென்னையில சட்ட பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்திருக்காங்க. ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு அவர் பேரை எப்பப்போ வச்சாங்க அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. அது ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவருடைய சிலை, சென்னையில் மணிமண்டபம் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து எல்லாம் வச்சது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த ஏப்ரல் 14ஆம் நாளை சமத்துவ நாளாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் AABCS 2023. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுல என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம், அரசியல், பொருளாதாரம் என்று அனைத்து வகையிலும் மேம்பாடு அடைய வேண்டும். அதுதான் உண்மையான முழுமையான விடுதலை அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்முடைய நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா பட்டியலின பழங்குடியினருக்கு SC/ST கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு தொடங்கப்பட்ட ஒரு தொழில் திட்டம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுல தொடங்கி இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபிட்டல் சப்சிடி 35%, 65% வாங்குற லோன்ல 6% வந்து வட்டி மானியமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம். சோ இது பார்த்தோம்னா 4 செப்டம்பர் 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஆதி திராவிடர் பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துது. ஸோ அயோத்திதாசர் பண்டிதர் பெயர்ல வந்தாலே இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஏரியாஸ்ல வந்து அவங்களுக்கு உட்கட்டமைப்பு பணிகள் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீஜியன் ரிலேட்டடா வரக்கூடியதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது CM அரைஸ். ஸோ CM அரைஸ் அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 2024-25ல தொடங்கி இருப்பாங்க. ஸோ முதலமைச்சரின் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம் தான் இந்த CM அரைஸ் அப்படிங்கிறது. இதுல லோன் வந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. 35% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி சோசியல் இஷ்யூஸ்ல இன்னும் டீட்டெயிலா படிப்பீங்க.
ஃபைன். இப்போ வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிட மகளிரை நில உடைமையாளர்களாக மாற்றும் நன்னிலம் திட்டம். ஓகேவா? சோ இந்த நன்னிலம் திட்டம் 2024 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுக்கு வந்து டோட்டலா 5 லட்சம் ரூபாய். ஓகேவா? சோ இல்ல 50% சப்சிடி அப்படிங்கிறது. இது ஒண்ணும் இல்ல, இந்த ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்த இதுல இருக்க விமன், அந்த பெண்களை வந்து நில உடைமையாளர்களாக மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் நன்னிலம் திட்டம். இதுல 50% மானியம் அண்ட் 18ல இருந்து 55 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். இதுதான் இதோட எலிஜிபிலிட்டி. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 50% சப்சிடி, அப்படி இல்லைன்னா 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து அவங்க வந்து அந்த லேண்ட் வாங்கி அவங்கள வந்து ஒரு ஆண்டர்பிரனரா சேஞ்ச் பண்றது. இப்ப ஜாதி வேறுபாடுகளற்ற 199 முன்மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு 30 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கிய திட்டம். அடுத்தது பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு 250 கோடி என்று 1000 கோடி ரூபாயில் தொல்குடி திட்டம். சோ இந்த தொல்குடி திட்டமே 2024-25 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னா இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் காஸ்டுக்கு வந்து எப்படி அயோத்திதாசர் திட்டம் பார்த்தோமோ அதே மாதிரி சேம் அதே திட்டம் தான், பட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு இந்த தொல்குடி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல வந்து தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா? சோ அயோத்திதாசர் தொடங்கி டார்கெட் இயர்லாம் இருக்கா மேம்? ஏன்னா வருஷத்துக்கு 250 கோடினா அப்ப மொத்தம் 4 வருஷத்துக்கு தானே 1000 கோடி தீர்ந்து போயிடும் தானே? ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப டார்கெட் இயர் கொடுத்துருக்காங்களா? இல்ல டார்கெட் இயர் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இனி அடுத்து அவங்க வந்தாங்கன்னா திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு டார்கெட் இயர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடுங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடுங்களா தொல்குடினா? ஆமாங்க. அதான் இந்த அயோத்திதாசர் மியூட்ல போட்டீங்க. சோ ஓகே. அயோத்திதாசர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஏரியாவுக்கு வந்து உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஆனது. தொல்குடி திட்டம் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியாவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஆனது. ஓகேங்களா? சோ அது ஷெட்யூல் காஸ்டுக்கு, இது ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு சேம் ஸ்கீம் தான். ஓகே. அடுத்தது வந்து பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு மேற்கொள்றவங்களுக்கு தொல்குடி புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் 2024-25 ஃபினான்ஷியல் இயர்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பத்தி ஏதாவது ஆய்வு பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறது அந்த மாதிரியானது, அதுதான் தொல்குடி புத்தாய்வு திட்டம். சோ 2024-25 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு அப்படிங்கிறதும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சோ ஈரோடு, திருப்பத்தூர் மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் தொலைத்தொடர்பு வசதி இல்லாத 78 கிராமங்களில் நீண்ட தூர கம்பி இல்லா இணைப்பு வசதிகள். ஓகேவா? சோ அந்த மாதிரி கொடுக்கறது. அதுக்கப்புறம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற திறன் பயிற்சி, ஸ்கில் ட்ரைனிங். அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம், ஜெயங்கொண்டான், உடையார்பாளையம் சரகங்களில் உள்ள பழங்குடியின இருளர் மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரி கொட்டை சேகரம் செய்ய உரிமை. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பழங்குடியினர்களுக்காக பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சமத்துவம் காண்போம் அப்படிங்கிற பயிற்சி. அண்ட் இதுவுமே வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் குறித்த சிறந்த படைப்புகள் எல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறை, வருவாய்த்துறை, சோ இவங்க எல்லாம் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே கொடுக்கப்படுற ஒரு பயிற்சி தான் இந்த சமத்துவம் காண்போம் அப்படிங்கிற பயிற்சி. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டாஸ். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஆதி திராவிடர் பழங்குடியின கலாச்சார நிகழ்வாக ஆதி கலைக்கோள் விழா அப்படிங்கறது நடத்தி இருக்காங்க. அடுத்தது தூய்மை பணியாளர் நல வாரியம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2007ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுவுமே வந்து கலைஞர் பீரியட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2007 தூய்மை பணியாளர் நல வாரியம். அந்த ப்ரீவியஸ் ஒன்னு சொன்னீங்கல்ல, காவல்துறை, வருவாய்த்துறை, இதுங்களா? இல்ல சமத்துவம் காண்போம். அது என்னது? அவங்களுக்கு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு சமத்துவம் காண்போம் பயிற்சி கொடுக்கப்படுதா? ஆமா. இப்ப வந்து அவங்க வந்து இப்போ யாராவது வன்கொடுமை ஆக்ட் இருக்கு இல்லையா, சோ வன்கொடுமை ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? நல்ல கேள்வி. 1989. ஓகேவா? வன்கொடுமை தடுப்பு சட்டம். சோ இப்போ இந்த வன்கொடுமையால பாதிக்கப்பட்டவங்களை இந்த ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணலாம்.
அப்போ இவங்கள வந்து இப்போ யாராச்சும் போயிட்டு கேஸ் கொடுக்க போறாங்கன்னு வைங்களேன். அப்ப கேஸ் கொடுக்க போறப்ப அவங்க கிட்ட நீ வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன், நான் உன்கிட்ட இருந்து கேஸ் எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாங்கன்னா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? சோ அவங்களையுமே வந்து மத்தவங்கள மாதிரி தான் எல்லாரையுமே ஈக்குவலா பார்க்கணும். அவங்க கிட்ட எந்த ஒரு வேறுபாடும் காட்டக்கூடாது. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் யாரு என்ன ஒரு சர்வீஸ் கேட்டாலும் அதை கரெக்டா ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயிற்சி அப்படிங்கிறது இல்ல அது கொடுக்குறாங்க. போலீஸ் சமத்துவம். ஓகே, ஏன் வருவாய்த்துறை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? வேற எல்லா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே உங்களுக்கு மெயினா வந்து அவங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றது. சோ இப்போ வந்து அவங்க ஏரியால ஏதாவது இப்ப மழை பெஞ்சு ஏதாவது இடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் போவாங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியால ஏதாச்சுன்னா விஏஓ போவாரு. விஏஓ கூட அடுத்தது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போவாங்க. ஓகேங்களா? சோ என்ன ப்ராப்ளம் ஆனாலுமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் அங்க மெயினா இருப்பாங்க. இப்ப பேரிடர் ரிலேட்டடான பிரச்சனைனாலும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபண்ட் அலோகேட் பண்றது ஃபுல்லாவே அவங்க தலையில தான் விழும். அதனால இவங்க தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். சோ அவங்களுக்கும் அந்த பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. ஓகே. சோ தூய்மை பணியாளர் நல வாரியம் 2007. அடுத்தது 2021 ஆண்டு வரை 18,225 உறுப்பினர்கள் மட்டும்தான் பதிவு செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் எல்லாம் தேவையில்லை. அடுத்தது தாட்கோ. சோ தாட்கோ எப்ப கொண்டு வந்தாங்க? 1974 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இவங்க இது மூலமாவும் வீடு கட்டி கொடுக்க போறோம். சோ மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் நிலைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 28/2/2023 வந்து ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டோம். இந்த பணிகளை இயந்திரமயமாக மாத்தி இருக்கிறோம். அதாவது எல்லாத்தையுமே இயந்திரமயமா மாத்தி இருக்கிறோம் அப்படிங்கறதா. அதுக்கான சைன் எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 28/2/2023 ஒரு ஆணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இந்த டேட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுல நீங்க ஹைலைட் பண்ணிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட்டா இல்ல இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்ல இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும். இப்ப நான் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி எல்லாம் சொல்றேன்ல அதெல்லாம் தேவையில்லை. ஸ்கீம்ஸ் இயர் அப்புறம் அந்த கோட்ஸ் சொன்னது ஏதாவது கோட்ஸ் சொல்லியிருந்தா சோ அது மட்டும் பார்த்தா போதும். ஓகே. இந்த இப்போ இயந்திரத்துக்கு சைன் பண்ணாங்க பிளஸ் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லைல? இது பெருசா தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது மட்டும் போதும். மத்த மாதிரி இது கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகே. ஓகே. சோ ஆதி திராவிடர் பழங்குடியினர் விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய 5 இலக்குகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் தான் இந்த மாதிரி டார்கெட் எல்லாம் சொல்லும் போது. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கல்வி வேலை வாய்ப்பில் உரிய இடம் கொடுக்கணும். செகண்ட் வந்து சமூக அமைப்பில் அவர்கள் எந்த சூழலிலும் புறக்கணிக்க கூடாது. தேர்டு வந்து அவங்களோட ஜாதி பெயர்ல வந்து அவங்கள வந்து தடுக்க கூடாது. எதுலையுமே அவங்களுக்கு அப்டக்கிள் அப்படிங்கிறது போடக்கூடாது. ஃபோர்த் வந்து அரசியல் பொருளாதார கல்வி அனைத்து மட்டத்திலும் வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும். அஞ்சாவது இலக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். சோ இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ்க்கு யாராச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது ஜனவரி 23 நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்த தினம். சோ இது என்ன தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம்? பராக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். இப்ப 1944 மார்ச் 18 இந்திய தேசிய படை வீரர்கள் ஆங்கில படைகளை எதிர்த்து போராட இந்திய மண்ணில் கால் பதித்தனர். சோ சிங்கப்பூர்ல ஒரு சுதந்திர அரசை இவர் அமைச்சது எப்போ அப்படின்னா அக்டோபர் 21, 1943. சோ ஐஎன்சி பார்த்தப்பவே பார்த்திருப்போம். சோ அதுதான் இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட். வேற எதுவும் இல்லை. அடுத்தது ஈரோடு மாவட்டத்துல நிறைய நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது வளவலன்னு இருக்கும். இதுல நமக்கு இம்பார்ட்டண்டா பாத்தீங்க அப்படின்னா சோ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1947 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் எந்த இயர் பார்த்தோம்? 1970. எஸ் 1970 பார்த்தோம் இல்லையா? வீட்டு வசதி வாரியம் வந்து 47 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேற இங்கிலீஷ்லயா? இது தமிழ்நாடு அர்பன் ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு. 1970 இல்ல 71 நான் நோட் பண்ணிக்கிறேன். அதான் கேட்டேன். இல்ல 71 வந்து அது இன்னொன்னு வரும். நான் அது உங்களுக்கு அப்புறம் பார்த்து சொல்றேன். அது குவாலிட்டி புக்ல எழுதி வச்சிருக்கேன்.
ஒரு நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம் சொல்றேன். ஸோ வேற ஈரோட்டில் வந்து நிறைய இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு வந்து சத்தியவாணி அம்மையார் இலவச தையல் இயந்திர திட்டம். ஸோ இதுக்கு கீழே வந்து நமக்கு தெரியும் இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஓகே, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கரெக்ட் 1970. ஓகேங்களா. ஸோ குடிசை மாற்று வாரியம் தான் 1971. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. ஓகேவா. ஓகே மேம். இல்ல அது நான் எழுத போட்டுக்கிறேன். இல்ல இல்ல, இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டதுதான். ஸ்லம் கிளியரன்ஸ் வந்து 71, இது வந்து 70. ஓகே. ஓகே. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா என்ன? ஆமா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ட் வந்து 71 இல்லையா? தமிழ்நாடு 2021 தமிழ்நாடு அரசு நிலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் பெயர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். என்ன ரெண்டும் ஒண்ணுதான். போர்டுனா 70 மேம், ஆக்ட்னா தான் 71. ஓகே, இது அப்புறம் பாத்துக்கலாம். இதை இப்ப முடிச்சிடலாம். முன்னாடி பேஜ் வாங்கல, அங்க பார்த்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வாங்க மேம். போர்டு ஆக்ட் வந்து 71, ஸ்லம் கிளியரன்ஸ் ஆக்ட். ஓகேவா. அர்பன் ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து 70 தான். இது ஓகே. நான் இப்ப இது எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா பெயர் மாற்றம் பண்ணதை பாக்குறதுக்கு பார்த்தேன். ஸோ அதான் குடிசை மாற்று வாரியத்தோட பெயரை தான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சரி. சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திர திட்டம் 79 to 80 இந்த இயர்ல கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கும் கொடுப்பாங்க, மாற்றுத்திறனாளியான ஆண்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவாங்க. 40 வயது அப்படிங்கிறது இதுக்கான ஏஜ் இருக்கு. அண்ட் முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், இது நமக்கு தெரியும் 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஸோ ஆகஸ்ட் 17, 2000 எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். 2024ல வந்து தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. ஐ மீன் 2019ல அடிக்கல் போட்டு இப்போ வந்து இது வந்து ஐ மீன் அது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம், கரட்டுப்பாளையத்தில் ஜிம்னாஸ்டிக் அரங்கம் அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஈரோட்ல என்னென்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவீரன் பொல்லான், சோ இவரோட முழு திருவுருவ சிலையுடன் ஒரு அரங்கம் அமைக்க இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப எங்க அமைக்க இருக்காங்க அப்படின்னா ஈரோட்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோட்ல ஜெயராமபுரம். சோ அதே போல 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலையின் போர்படையிலும் ஒற்றர் படையிலும் தளபதியாக பணிபுரிந்தவர் தான் இந்த மாவீரன் பொல்லான். ஓகேவா. சோ மாவீரன் பொல்லான் வந்து தீரன் சின்னமலையோட படையில இருந்தவர். அடுத்தது திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் அமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பால்வள தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எஸ்கே பரமசிவன் ஐயா. சோ அவருக்குமே வந்து திருவுருவ சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு புது டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா எஸ்கே பரமசிவன் ஐயா அப்படிங்கிறவர். பரமசிவன். ஓகே. அடுத்தது கொடுமணல் தொல்லியல் களத்தின் வரலாற்று சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கும் இது வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முயற்சிகள் எடுக்கப்படும். ஓகே. சோ மொடக்குறிச்சியில என்ன இருக்குது? மொடக்குறிச்சினோட என்ன ஞாபகம் வரணும்? டக்குன்னு ஞாபகம் வரணும்.
ஏன்னா யாருக்குமே ஞாபகம் இல்லையா? அப்படி ஒரு ஊரே நினைத்தேன். கேள்வியே பட்டதில்ல மேம், புதுசா இருக்கு. கேள்வியே பட்டது இல்லையா? ரைட். சோ மஞ்சள்னு ஒரு விஷயம் இருக்கு, ஞாபகம் இருக்கா இருக்காது? ஈரோடு மஞ்சள் மஞ்சள். மொடக்குறிச்சி. Yes. ஈரோடு. ஈரோடு மஞ்சள். அந்த மஞ்சள் வந்து இந்த மொடக்குறிச்சி பிளேஸ் தான். சோ ரீசெண்டா வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாருமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்றதே இல்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. அடுத்தது, பெண்களின் பொருளாதார விடுதலைக்காக நம்முடைய அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், சோ எல்லாம் பார்த்தாச்சு. ஃபெஞ்சால் புயல். சோ ஃபெஞ்சால் புயல் வந்து 2024ல வந்து வந்திருக்கும். சோ இது ஓகே. மோந்தா புயலுக்கு பெயர் வச்ச நாடு எது? தாய்லாந்து. தாய்லாந்து. சோ அதோட மீனிங் என்ன? ஃப்ராக்ரண்ட். ஓகே. ஃப்ராக்ரண்ட் அல்லது பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இதுல 2 கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகம் கொடுக்கப்பட்டிருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 19/12/2024 இந்த டைம்ல ஈரோட்டுக்கு வந்தப்பதான் இந்த 2 கோடியாவது பயனாளியான நஞ்சனாபுரத்தை சேர்ந்த சுந்தரம்மாள். சோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு மருத்துவ பெட்டகம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதே போல 2 கோடியே 1வது பயனாளி யாருன்னா திருமதி வசந்தா. சோ அவங்களுக்கும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த திட்டம் நமக்கு தெரியும். ஆகஸ்ட் 5, 2021 கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி கிராமத்துல வந்து இதோட ஃபர்ஸ்ட் பயனாளி யாருன்னா சரோஜம்மாள். ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து மருத்துவ பெட்டகம் வழங்கி தொடங்கி வச்சிருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே 45 வயசு அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆன பிரஷர், சுகர், சோ இதுக்கெல்லாம் தான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இயன்முறை சிகிச்சை அப்படிங்கிறதுமே வழங்கப்படும். சோ இதுல நோய் ஆதரவு சேவைகள், palliative கேர், இயன்முறை மருத்துவ சிகிச்சைகள், பிசியோதெரபி, சிறுநீரக நோயாளிகளுக்கு சுய டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கான பைகள் வழங்குதல், சோ இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. சோ இது என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஓகே. இந்த பாயிண்ட், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கி சிறப்பாக செயல்படுத்தி வருவதற்கு அமெரிக்கால இருக்க நியூயார்க் நகரில் 25/9/2024 அன்னைக்கு நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பு UN தான் வந்து யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 அப்படிங்கிறத விருது வந்து நம்ம மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு கொடுத்திருப்பாங்க. சோ MTM அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கறதோட ஷார்ட் ஃபார்ம் தெரியணும். ஓகேவா? சோ இதுதான் பாலிசி நோட்ல நிறைய இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல எல்லாம் கேட்ட கொஸ்டின் இது. சோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நிரல் திருவிழா சொன்னேன் இல்லையா, ஹேக்கத்தான் 2.0. சோ நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பான பயிற்சிகளை வழங்கிய ஸ்கில் ட்ரெயினர்ஸுக்கும் இங்கே பரிசு தொகையும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் 146வது பிறந்த நாள். சோ 10/12/2024 அன்று சென்னை பாரிமுனை வளாகத்தில் அமர்ந்திருக்கிற அவங்களோட சிலைக்கு வந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சோ ராஜாஜி எப்போல இருந்து எப்போ வரை சிஎம்ஆ இருந்திருப்பாரு? 37 to 39. 52 to 54. 52 to 54 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகே. சோ அடுத்த பாரதியாரோட 143வது பிறந்த நாள். சோ இவரோட பர்த்டே தெரியும் இல்லையா, 11 டிசம்பர் 2024. சோ இவர் எப்ப இறந்தாரு? செப்டம்பர் 11. செப்டம்பர் 11. சோ மகாகவி தினம் எப்போ? செப்டம்பர் 11 தான் மகாகவி தினம். ஓகே. தமிழ் வாரமா? தமிழ் வாரம் எப்போ? பாரதாசன் பர்த்டே அப்பதானே ஏப்ரல் 29 ஒரு வாரம். எஸ், அதேதான். ஓகே. தூய்மை சென்னை 2000 என்ற புதிய திட்டமான தூய்மை பணி திட்டத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 2000வது வருடம் மார்ச் 4ல தொடங்கி வச்சிருப்பாரு. சோ இப்படி எல்லாம் ஸ்கீம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குதான், வேற எதுவும் இல்ல. ஓகே. சோ தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் இவர் தொடங்குனது தூய்மை பணி திட்டம். சோ தூய்மை பணியாளர் மேம்பாடு அப்படின்னு ஒரு வேர்டை போட்டு ஒரு திட்டம் கேட்டா முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினது. இவர் ஸ்டாலின் தொடங்கினது. அண்ட் 9/12/2022. ஓகேவா? இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டம் டிசம்பர் 9, 2022
சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் ஜனவரி 30 அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் நினைவு நாள். ஸோ காந்தியடிகளை சுட்டு கொன்னது யாரு? கோட்ஸே. அவரோட ஃபுல் நேம் என்ன? நாதுராம் கோட்ஸே. ஸோ அவர் தான் காந்தியடிகளை சுட்டு கொண்டு இருப்பாப்ல. அடுத்தது தமிழ் இணைய கல்விக் கழகம். ஸோ இது 17/2/2000 இல்லையா? நாதுராம் விநாயகா. ஸோ தெரியலீங்க. நாதுராம் விநாயகா. ஓகே. ஸோ 17/2/2001 ஓகேவா? February 17. இந்த டேட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கிறது தான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லி 2010 வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2001 ஆரம்பிச்சது. 17/2 February 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2002 நூல்களை மின்னுருவாக்கும் முயற்சியில் இறங்கியது தமிழ் இணைய கல்விக் கழகம். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்ப டிஜிட்டல் லைப்ரரியில எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் 2017 அக்டோபர் 11 அன்னைக்கு தமிழ் மின் நூலகம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்பட்டது. சீஹன் பால்க் 1716 லத்தீன் மொழியில் அச்சிடப்பட்ட கிராமட்டிகா டமுலிகா அப்படிங்கிற தமிழ் இலக்கண நூல், தஞ்சை சரபோஜி மன்னர் தொகுப்புகள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் லைப்ரரியில டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ராபர்ட் கால்டுவெல்லோட புக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் டின்னேவேலி. ஓகேவா? ஸோ இந்த நூல்கள். அதுக்கப்புறம் தந்தை பெரியாரின் குடியரசு, அறிஞர் அண்ணாவோட படைப்புகள், திராவிட நாடு, நம் நாடு, தென்னகம், போர்வாள் மன்றம் என்பன திராவிட இயக்கத்தின் முன்னணி இதழ்கள். ஸோ என்ன வேணுமோ எல்லாமே வந்து இங்க இருக்கும். அண்ட் கப்பலோட்டிய தமிழன் வஉசியோட 150ஆம் நாள் பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் வகையில் அவர் ரிலேட்டடான புக்ஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலைஞர் 100 அவரோட நூற்றாண்டை போற்றும் வகையில எழுதப்பட்ட நூல்களும் இருக்கும். சவுதி அரேபிய அமைச்சக மருத்துவ பணிக்கு இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளவுதாங்க. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி வினா விடை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. சயின்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்சருமே பின்னாடியே இருக்கும். நானும் அதுல மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த தமிழரசு மேகசின் 2025 ஜான்வரியோடது. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? கிளாஸ் ஓகேவா? ஓகே மேம், புரிஞ்சு. ஓகேங்க, சரி. அப்போ முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க மேம். என்ன ஆனந்த்? தமிழா? தமிழ் வந்து 30 பேஜா? எல்லாம் படிச்சிருவீங்களா கேளுங்க மேம். தமிழ் எப்படி ஓகேவா கொடுத்திருக்கிற போர்ஷன் இல்லனா கம்மி பண்ணவா இந்த வார டெஸ்டுக்கு? எனக்கு யாராச்சும் பாத்தீங்க? சதீஷ் ஓகே கொடுத்திருக்கிற போர்ஷன். இல்ல மேம், தெளிவா படிக்க முடியாது மேம். அதுக்குதான் மேம் எனக்கு இதுல ஆக்சுவலி ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா இல்ல ஃபுல் டைம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா ஆஸ்பிரண்ட்ஸ்? ஹோம் மேக்கர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஹோம் மேக்கர்ஸ் கொஞ்சம் மட்டும் பதில் சொல்லுங்களேன். எப்படி நீங்க எல்லா